பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து மத்திய உள்துறை சார்பில் நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை நடத்தப்படுகிறது. ஒத்திகை நடத்தப்படுவதற்கான அத்தியாவசியம் குறித்து முன்னாள் ராணுவ அதிகாரியான லெப்டினன்ட் கர்னல் கணேசன் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்ப்போம். இந்த மாக் ட்ரில் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு போர் பதற்றம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நாடு இருக்குது. போர் பதற்றம்ங்கிறது நம்ம செஞ்சு வரப்போகிற போர்னால கிடையாது. போர் நம்ம மேல் திணிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஒரு பதிலடி, நம்ம தேசிய தலைமை சொன்ன மாதிரி ஒரு பதிலடி அந்த தீவிரவாதத்தை கொடுக்கும்போது அதை அண்டை எதிரி நாடான பாகிஸ்தான் எந்த மாதிரி எடுக்குங்கிறது வரலாறும் சொல்லியிருக்கு. அவங்களுடைய நாட்டின் தலைமையும் வந்து பேசியிருக்காங்க. நாங்கள் அணுகுண்டு போடுவோம், அது போடுவோம், அது போடுவோம்னு. அவங்க இது நாட்டின் மேல் நம்ம எடுக்கிற ஒரு நடவடிக்கையாக பார்க்குறாங்களே தவிர தீவிரவாதத்துக்கு கொடுக்குற பதிலடியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம், நீங்கள் தீவிரவாதிகள் அழிக்கிறதுக்கு அப்படின்றத அந்த ஸ்டேட்மெண்ட் வராமல் அவங்க செஞ்சது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கொடுக்க போகிற ஒரு லிமிட்டட் பதிலடி அப்படிங்கிறத அவங்க அதிலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கும்போது அதை மிகப்பெரிய போரா, ஒரு கன்வென்ஷனல் வாரா எஸ்கலேட் பண்ணுறதுக்கு சில நொடிகளே போதும். அப்படி பாகிஸ்தான் இதை எஸ்கலேட் பண்ணி ஒரு போராக மாற்றும் போது, நம்ம மீது திணிக்கப்படும் போது நம்மளுடைய மக்கள் இதை பற்றி எந்த அறியாமையோட, அதாவது எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இருந்துடக்கூடாது. நமக்குன்னு எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஒரு கடமைன்னு இருக்குது. பீஸ் டைமில் நம்ம என்ன கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வார் டைமில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு சில கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளே காப்பாற்றிக்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நாளைக்கு திடீர்னு ஒரு சைரன் அடிக்குது. இந்த சைரன் ஏன் அடிக்குது, ஏன் என்னன்னு தெரியாமல் பொதுமக்கள் எல்லாம் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அது அந்த சைரனோட மதிப்பு இல்லாமல் போயிடும். அது ஏர் வார்னிங், ஏர் அட்டாக் சைரன்னு, அதாவது வான்வெளி தாக்குதல் நடக்க போகுது. அதனால் மக்கள் எல்லாம் எவ்வளவு வேகமாக தரையில் படுத்துக்க முடியுமோ, இல்லை பக்கத்தில் உள்ள ஏதாவது சேஃப் ஜோன் போக முடியுமோ அவ்வளோ வேகமாக செஞ்சுருங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ஏர் வார்னிங் சைரன் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிற ட்ரில்லு இது. அதே மாதிரி பிளாக் அவுட்டுன்னு ஒரு ட்ரில் இருக்குது. பிளாக் அவுட்டு ஏன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டார்கெட்டாக இப்போ சென்னை இருக்குது, கல்பாக்கம் இருக்குது, ரெண்டுமே கேட்டகரி 1 டார்கெட். இப்போ நம்ம சென்னை மேலே ஒரு பாம்பிங் ஆக போகுது அப்படிங்கும்போது இந்த பிளாக் அவுட் ஏன் பண்ணுறாங்கன்னா, அந்த என்டையர் சென்னை கருப்பாக இருக்கும்போது, இருட்டாக இருக்கும்போது அவங்களால டிடெக்ட் பண்ண முடியாது. ஏரில் இருந்து இதை டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பாம்பிங் பண்ணுறது கஷ்டமாயிடும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய வைட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ், வார் மெஷின்ஸ், பிருத்வி மிசைல் லான்ச்சர்ஸ், அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் மெயின் ரோட்டில் நேஷனல் ஹைவேல மூவ் ஆகுது. எங்கேயோ முன்னாடி எங்கேயோ நம்ம கொண்டு போகிறோம், முக்கியமான இடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கும்போது அதை அவங்களுடைய சேட்டலைட் பிக் பண்ணக்கூடாது. அதனால் அந்த மூவ்மெண்ட் இருக்கும்போது எல்லாமே பிளாக் அவுட் ஆகிடும். இது கார்கில்ல நான் என் மனைவி அங்கே ஜம்மு பக்கத்தில் இருக்கும்போது கார்கில் டைமில் இந்த மாதிரி வைட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் மூவ் ஆகும்போது பிளாக் அவுட் பண்ணுவாங்க. அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாகவே அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் ஃபிரோஜ்பூர்லேருந்து கீழே பஞ்சாபில் ஃபிரோஜ்பூர்லேருந்து நார்த் மேலே வரைக்கும் பூஞ்ச், ரஜோரி அப்படின்ற அந்த எல்லா ஏரியாலையும் பார்த்திங்கன்னா பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் எல்லாம் 3 நாளாகவே இது நடந்துகிட்ருக்கு, இந்த மாக் ட்ரில். இதில் அவங்களுக்கு இன்னொரு அடிஷன் என்னென்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஆர்ட்லரி ரேஞ்சில் இருக்காங்க. ஆர்ட்லரின்னா ஒரு 30-35 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து ஒரு ரேஞ்ச் வரைக்கும் அவங்க குண்டு அங்கேருந்து ஃபயர் பண்ணக்கூடிய ரேஞ்ச், அதை ஆர்ட்லரி ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் ஆர்ட்லரி ரேஞ்சில் இருக்கிறவங்கெல்லாம் பங்கர்ஸ், அவங்க ஒரு சின்ன கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா பங்கர்ஸ்னு குழி தோண்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஆர்டி ஷெல்லிங் ஆரம்பித்தாலே ஓடி போய் அதில் போய் உட்காந்துக்கணும். அங்கே அந்த பங்கர்ஸில் ஓவர்ஹெட் ஷெல்டர் போட்ட பங்கர்ஸ் இருக்கும், ஓப்பன் ட்ரென்ச்சர்ஸ் இருக்கும். அங்கே ஒரு சில சமயம் ரொம்ப மணிக்கணக்கில் நம்ம இருக்க வேண்டியது இருக்கும். ஆர்டி ஷெல்லிங் எப்போ பண்ணுவாங்க, எப்போ இது பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆர்டி அது ரொம்ப ஸ்போராடிக்காக இருக்கும். அந்த மாதிரி அடிஷ்னல் ட்ரில்ஸ் அவங்களுக்கு செய்யணும். அவங்க காலங்காலமாக பார்த்துட்டு இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.